நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் தாங்க பார்க்க போறோம். என்னோட மாடல் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இதுதாங்க நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸ். இங்கே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்பவுமே பாத்திரம் கழுவி போடுற பாத்திரம் ஸ்டாண்ட் வச்சுருப்போம். பாத்திரம் கழுவி போட்டு இங்கே தண்ணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்திரங்களை எடுத்து உள்ளே வைப்போம். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அது வந்து ரெண்டு ஜன்னல் வச்ச மாதிரி ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருப்போம். இங்கே வந்து ஜலதரை வந்து எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே சொல்லி நான் கட்டினதுங்க இந்த ஜலதரை. அதாவது வந்து எனக்கு எப்படின்னா வாடகை வீட்டில் இருக்க வரைக்கும் எப்பவுமே ஒன்று ஜலதரையே அமையாதுங்க. ஒன்று கீழே ஆழமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மேலால் இருக்கும். கழுவுறதுக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும். அதனால எனக்கு ஆசையே இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியே நான் செஞ்சேனுங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட அடுப்பு வச்சுருக்கோம். அடுப்பு வந்து நான் வந்து 3 பர்னர் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான அடுப்புங்க. காலையில் குயிக்காக சீக்கிரமாக சமையல் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான அடுப்புங்க இது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மணி பிளான்ட் அழகாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கேனுங்க. இங்கே எண்ணெய் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இதில் வெளிச்செண்ணெய், இதில் விளக்கெண்ணெய், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கரை, டீ தூள், கடுகு இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்காக வந்து நான் இங்கே எல்லாமே பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அதே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் அதிகமாக உடச்சிட்டு யூஸ் பண்ணாமல் வைக்கிற பொருளெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் அடைச்சி வச்சுருப்பேன். இங்கே கீழே வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவு சமைக்கிற சல்லடை, முறுக்கு சுட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, வரமிளகா, அப்புறம் கரும்பு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நேரம் எடுக்கிறதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்து கைப்பிடிக்கிற இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு சிங்கிள் ஜன்னல் வச்சுருக்கோம். அதாவது காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே ஒரு சிங்கிள் ஜன்னல் வச்சுருக்குறோங்க. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கைக்கு எடுக்கிற மாதிரி சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி பொருள் வந்து இங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு அது மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் பூரா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு 4 டம்ளர் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே காஃபி குடிக்கிற மாதிரி வந்து நான் எங்களுக்கு காலையில் குடிக்கிற காஃபி டம்ளர்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இங்கே வந்து ரெண்டு விதமான உப்பு வச்சுருக்கேன். கல்லுப்பு ஒரு ஜாடியிலையும் சால்ட்டுக்கு ஒரு ஜாடியிலையும் இந்த இதில் வந்து புளியும் வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம் வாங்க. இந்த கபோர்டில் வந்து எப்பவுமே கறிக்கிழங்கு, மிளகுத்தூள் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அது வந்து எப்பவுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் கடலை முத்தும் வச்சுருக்கேங்க. இங்கே வந்து சுண்டல், வெள்ளை சுண்டல், கடலை முத்து, கடலை இது மாதிரி ஐட்டம்ஸ் பூரா இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிறதெல்லாம் வந்து வரமிளகா, சீனி இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரேராக எடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வந்து மேலே ஏற்றி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், டெய்லி எடுக்கிற பொருளாக இருந்தால். அதனால் மேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து ரேராக எடுக்கிற பொருள் மட்டும்தான் மேலே வச்சுருப்பேன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் எல்லாமே வந்து உளுந்து பருப்பு இதெல்லாமே கீழே வச்சுருக்கேன். பொடிகள் எல்லாமே வந்து முன்னாடி எடுக்கிற மாதிரி வந்து வச்சுருக்குறேங்க. இவ்வளோதாங்க. நம்ம நிறைய பொருளெல்லாம் ஒன்றும் அதிகமாக வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற பொருளெல்லாம் வந்து எப்போவுமே அதிகமாக கொட்டி வச்சுட்டு மிச்சமெல்லாம் வந்து ஒரு ட்ரம்மில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். கீழே இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரிசி எல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ட்ரம் வந்து 25 கிலோ போட்டுருக்கோம். அதனால இதில் வந்து ஒரு பை அரிசி போட்டு வச்சுக்குவேன். அப்போ மந்த்லி வாங்குகிற பொருளெல்லாம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்டோரேஜ் வச்சுக்குவேன். தீர மட்டும் எடுத்து பொருள்கள்லாம் கொண்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எண்ணெய் ட்ரம்முன்னு வச்சுருக்கோம். அப்புறம் இவங்கெல்லாம் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எப்போ கழுவுனா வந்து ஒரே இதில் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதில் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம் அவங்களுக்கு. அப்புறம் இதில் வந்து இட்லி அரிசி இருக்குங்க. இந்த 2 ட்ரம்லேயுமே வந்து எப்பவுமே எண்ணெய் ஆட்டி நாங்கள் வச்சுக்கோம். தோப்பில் வெயில் அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சு எப்பவுமே ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம். இந்த 2 ட்ரம்லேயும் எண்ணெய் தான் இருக்கும். அப்புறம் இதில் பெரிய டப்பில் வந்து வரமிளகாயும் கீழே வந்து மட்டை அரிசியும் இருக்குங்க. இந்த 2 அரிசியும் கலந்து நான் இட்லி காட்டுவேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்க சைடில் வந்து இந்த 2 கபோர்டுலாம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படின்னா குக்கரு, அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிற குக்கர்கள்லேருந்து இட்லி பாத்திரம், மற்ற மிக்சி ஜாருக, அதுக்கப்புறம் வடைச்சட்டி இது மாதிரி ஐட்டம்ஸ் பூரா இதில் வச்சுருப்பாங்க. இங்கே என்னெல்லாம் வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு வேண்டிய உண்டான சின்ன குண்டாக்கள் இது மாதிரி இருக்கிற மிக்சி ஜாரு, வணக்கிறது இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கணுங்க.
அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் பூரா வச்சுருப்பேன். பிளேட்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா டம்ளர், கரண்டி, இந்த அது மாதிரி ஐட்டம்ஸ் பூரா இதில் வச்சுருப்பேங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய குண்டா, குழம்பு வைக்கிற சட்டி, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இதில் இருக்குங்க. இங்கே சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் காலி இருந்துங்கிறது கபோர்டு மட்டும் தான் போட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரைண்டர் மட்டும் வச்சுருக்கேங்க. கிரைண்டரும் முறம் மட்டும் வச்சுருக்கேன். கிரைண்டர் ஆட்டுறப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. எப்போ கிச்சன் நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு சமைக்கும் போது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குங்க சமைக்கிறதுக்கு. எப்பவுமே நான் வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் நான் க்ளீன் பண்ணவே கிடையாது. நான் எப்பவுமே இப்படி மட்டும்தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லியும் சமையல் பண்ணி முடிச்சோன்னதையுமே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.